ஓம் சாந்தி 30/9/2025. இனிமையான குழந்தைகளே, அனைவருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்க தந்தை வந்துள்ளார். நீங்கள் துக்கத்தை நீக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள். எனவே நீங்கள் யாருக்கும் துக்கம் தராதீர்கள். கேள்வி: உயர்ந்த பதவியை அடையக்கூடிய குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள் என்ன? பதில்: அவர்கள் எப்பொழுதும் ஸ்ரீமத் படி நடப்பார்கள். ஒரு பொழுதும் பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள். தனக்கு ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்காக படித்து தீவிர பயிற்சி செய்வார்கள், தயார் செய்வார்கள். தனக்கு தானே ஒரு பொழுதும் நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அனைவர் மீதும் கருணை உள்ளமுடையவராக மற்றும் நன்மை செய்யக்கூடியவராக இருப்பார்கள். சேவையில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். எந்த ஒரு இழிவான காரியமும் செய்ய மாட்டார்கள். சண்டை மோதலில் ஈடுபட மாட்டார்கள். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். இப்பொழுது இந்த வார்த்தையின் பொருளை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள். வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக குழந்தைகளே என்று வேறு யாரும் அழைக்க முடியாது. இம்மாதிரி வார்த்தைகளை யாராலும் கூற முடியாது. நாம் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த தந்தையை பற்றி வேறு யாருக்கும் சரியானபடி தெரியாது. எதுவரை நேரில் வந்து புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் கூட நேரில் வந்த பிறகுதான் புரிந்துள்ளீர்கள். நீங்கள்தான் பிராமண குழந்தைகள். உங்களுடைய துணை பெயர் பிரம்மா வம்சத்தை சார்ந்த பிரம்மா குமார் குமாரிகள். அனைத்து ஆத்மாக்களும் சிவனுடைய குழந்தைகள். மனிதர்களின் குழந்தைகளாக ஆனதும் குமார் குமாரிகளாக அழைக்கப்படுகின்றனர். நிராகாரமான ஆத்மாக்கள் சிவனின் குழந்தைகள் ஆவர். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். அவர்களை சாலி கிராமம் என கூறப்படுகிறது. இங்கு வந்தவுடன் குமார் குமாரிகளாக ஸ்தூலமான ரூபத்தில் ஆகின்றனர். நீங்கள் அனைவரும் குமாரர்கள், சிவபாபாவின் குழந்தைகள். ஷரீரத்தில் வரும்பொழுது குமார் மற்றும் குமாரிகளாக ஆகின்றீர்கள். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள். எனவே சகோதரன் சகோதரிகளாக அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. பாபா நம்மை தூய்மையாக்கி அழைத்து செல்வார். எந்த அளவு தந்தையை நினைவு செய்கின்றனரோ அந்த அளவு ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா பிரம்மாவின் வாய் மூலம் இந்த ஞானத்தை கேட்கிறது. சித்திரங்களிலும் பாபாவின் ஞானம் தெளிவாக இருக்கிறது. சிவ பாபாதான் நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். கிருஷ்ணர் படிப்பு சொல்லித் தரவில்லை. அவர் மூலமாக தந்தை படிப்பு சொல்லித் தரவும் இல்லை. கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசர் என்பதை குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தன்னுடைய தாய் தந்தையின் குழந்தையாக இருப்பார். சொர்க்கவாசி தந்தையின் குழந்தையாக வைகுண்டத்தின் இளவரசராக இருப்பார். அவரை பற்றி யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அனைவரும் அவரவர் வீட்டிலும் ஆலயங்களிலும் ஊஞ்சல் கட்டி கிருஷ்ணரை தாலாட்டுகிறார்கள். தாய்மார்கள் சென்று உண்டியலில் பணத்தை போட்டு வணங்குகிறார்கள். இன்றைய காலங்களில் கிறிஸ்துவையும் கிருஷ்ணரை போல உருவாக்குகிறார்கள். கிரீடத்தை அணிவித்து தாயின் மடியில் அமர்த்தி கிருஷ்ணரை காட்டுவதை போலவே உருவாக்குகிறார்கள். கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்து இருவருடைய ராசியும் ஒன்றே. அவர்கள் காப்பி செய்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பு சின்ன குழந்தையின் ரூபத்தில் ஏற்படுவது இல்லை. வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவின் ஆத்மாவானது இன்னொருவருடைய ஷரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. விகாரத்தின் மூலம் பிறப்பதில்லை. முன்பு கிறிஸ்துவை சிறிய குழந்தை ரூபத்தில் காட்டவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இப்பொழுது காண்பிக்கிறார்கள். தர்ம ஸ்தாபகர்கள் யாரும் துன்பத்தை அனுபவிக்க முடியாது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். அப்படியானால் யாரை அவ்வாறு கொன்று
சென்றார்கள். ஆக யாருடைய சரீரத்தில் பிரவேசம் செய்தாரோ அவருக்குதான் துன்பம் ஏற்பட்டது. ஆக சதோ பிரதானமான ஆத்மா எப்படி துக்கத்தை அடைய முடியும்? அவர்கள் துக்கத்தை அடையும் அளவிற்கு என்ன கர்மம் செய்தார்கள்? ஆத்மா சதோ பிரதானமான நிலையை அடையும் பொழுது எல்லா கணக்கு வழக்குகளும் முடிந்து விடுகிறது. இந்த நேரம் அனைவரையும் தந்தை தூய்மையாக ஆக்குகிறார். சதோ பிரதானமான ஆத்மா இந்த உலகில் வந்தவுடன் துக்கத்தை அனுபவிப்பது இல்லை. ஆத்மா ஷரீரத்தில் இருக்கும் பொழுது துக்கத்தை அடைகிறது. எனக்கு வலிக்கின்றது என கூறுவது யார்? ஆக இந்த ஷரீரத்தில் இன்னொரு சக்தி இருக்கிறது. அவர்கள் பரமாத்மா ஷரீரத்தில் இருப்பதாக கூறுகிறார்கள். அப்படியானால் எனக்கு துக்கமாக இருக்கிறது என பரமாத்மா சொல்ல முடியுமா? அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் பரமாத்மாவிற்கு எப்படி துக்கம் ஏற்படும்? ஆகவே ஆத்மாதான் அவ்வாறு கூறுகிறது. ஹே பரமாத்மா, எங்களுடைய துக்கத்தை போக்குங்கள் என பரலோக தந்தையை அழைக்கின்றது. இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார். துக்கத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளை தருகிறார். ஆத்மா ஷரீரத்தில் வந்து ஆரோக்கியமானதாக செல்வந்தராக ஆகின்றது. பரம்தாமத்தில் இந்த விஷயம் இல்லை. அங்கு எந்த சிருஷ்டியும் இல்லை. அங்கு அமைதி மட்டுமே நிறைந்திருக்கும். அமைதி என்ற சுய தர்மத்தில் ஆத்மா நிலைத்திருக்கும். அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்கு தந்தை இப்பொழுது வந்திருக்கிறார். நீங்கள் என்னுடையவராக ஆகிவிட்டீர்கள், எனவே யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என குழந்தைகளுக்கு கூறுகிறார். இது யுத்த களமாக இருக்கிறது, ஆனால் மறைமுகமானதாகும். அந்த யுத்த களம் வெளிப்படையாக இருக்கிறது. யுத்த களத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என கூறப்படுகிறது. இதற்கான பொருளை புரிய வைக்க வேண்டும். இந்த யுத்தத்திற்கான மகத்துவம் எவ்வளவு என நினைத்து பாருங்கள். அந்த யுத்த களத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. கீதையின் பகவான் வாக்கியம் என்று இருக்கிறது. ஆகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பகவான் யாருக்காக கூறினார்? அந்த யுத்தம் செய்பவர்களுக்காகவா அல்லது உங்களுக்காக சொல்லப்படுகிறதா? இருவருக்கும் சொல்லப்பட்டதாகும். அவர்களுக்கும் தன்னைதான் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என கூறப்பட்டது. இந்த சேவையும் செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால் முயற்சி செய்யுங்கள். யுத்த களத்தில் அனைத்து தர்மத்தினரும் உள்ளனர். சீக்கியர்களும் உள்ளனர். அவர்கள் மீண்டும் சீக்கிய தர்மத்தில் செல்வார்கள். சொர்க்கத்தில் வர வேண்டுமானால் பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் ஞானம் கேட்க வேண்டும். பாபாவிடம் குழந்தைகள் வந்த பொழுது பாபா புரிய வைத்தார். நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே சிவபாபாவின் நினைவில் இருந்தால் சொர்க்கத்தில் வந்து சேர்வீர்கள். மற்றபடி சொர்க்கத்தில் ராஜாவாக ஆவீர்கள் என கூற முடியாது. ஆக அதிகமாக அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. அவர்களுக்கு ஞானம் குறைவாகவே புரிய வைக்கப்படுகிறது. யுத்த களத்தில் தனது இஷ்ட தேவதைகளை அவசியம் நினைவு செய்கிறார்கள். சீக்கியர்கள் குரு கோவிந்தருக்கு ஜெய் என கூறி நினைவு செய்கிறார்கள். ஆனால் யாரும் தன்னை ஆத்மா என புரிந்து பரமாத்மாவை நினைவு செய்வது இல்லை. மற்றபடி யார் தந்தையின் அறிமுகத்தை அறிகின்றனரோ அவர்கள் சொர்க்கத்தில் வந்து சேர்கிறார்கள். பதீத்த பாவனர் தந்தை ஒருவர் மட்டுமே. அவர் என்னை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். மேலும் நான் உருவாக்கக்கூடிய சுகதாமத்திற்கு வருவீர்கள் என பதீதமானவர்களுக்கு கூறுகிறார். யுத்தம் செய்யும் பொழுது சிவபாபாவை நினைவு செய்தால் சொர்க்கத்தில் வருவீர்கள். அந்த யுத்த களத்தின் விஷயம் வேறு, இந்த யுத்த களம் என்பதும் வேறு. இரண்டும் வேறுபட்டது. இந்த ஞானம் அழிவது இல்லை என தந்தை கூறுகிறார். அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் நீங்கள் என்னிடத்தில் வந்து சேர்வீர்கள். மேலும் எந்த ஞானம் கற்றுத்தரப்படுகிறதோ அதனை கற்றுக்கொள்வதால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைத்துவிடும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை ஒரு வினாடியில் கிடைக்கிறது.
ஆக எவ்வளவு சகஜமான விஷயம். நாம் ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்கிறோம். யுத்த களத்திற்கு மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். கர்மங்களும் செய்ய வேண்டும். தேசத்தை காப்பாற்றுவதற்கு அனைத்தும் செய்தாக வேண்டும். புதிய உலகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது. இங்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன. தண்ணீருக்காக, நிலத்திற்காக சண்டைகள் நடக்கின்றன. தண்ணீர், தானியங்கள் கொடுப்பதை நிறுத்தினால் கல் எரிகின்றனர், சண்டையிடுகிறார்கள். நாம் நம்முடைய சுயராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகிறோம். புதிய உலகம் உருவாகிறது. இது நாடகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆகவே எந்த பொருளுக்கும் சண்டையிடுவதற்கான அவசியம் இல்லை. சாதாரணமாக தான் இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே இப்பொழுது வனவாசத்தில் இருக்கிறீர்கள் என பாபா புரிய வைக்கிறார். எல்லா ஆத்மாக்களும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஷரீரம் செல்ல முடியாது. எனவே ஷரீரத்தின் அபிமானத்தை விட வேண்டும். நாம் ஆத்மாக்கள் நம்முடைய 84 பிறவிகள் முடிகின்றது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது கலியுகமாக இருக்கிறது. கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன. சத்யுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும் என பாரதவாசிகளுக்கு சொல்லுங்கள். பாரதம் மீண்டும் சொர்க்கமாக ஆக வேண்டும். பகவான் வருவார் என புரிந்துள்ளனர். நாளடைவில் எதிர்காலத்தில் நடப்பதை அறிவார்கள். சூழ்நிலைகளையும் பார்க்கின்றார்கள் அல்லவா? ஆக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான் அல்லவா? அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என தந்தை அனைவருக்கும் கூறுகிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தம் ஏற்படலாம். நாளை கூட யுத்தம் ஏற்படலாம். யுத்தம் தீவிரமடைய நேரம் ஆகாது. ஆனால் நம்முடைய ராஜ்யம் இன்னும் தயாராகவில்லை. ஆகவே விநாசம் எவ்வாறு ஏற்படும் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இன்னும் தந்தையின் செய்தியை எல்லா இடத்திற்கும் எவ்வளவு கூறியிருக்கின்றீர்கள். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என பதீத்த பாவனர் தந்தை கூறுகிறார். இந்த செய்தி அனைவருடைய காதிற்கும் சென்றடைய வேண்டும். ஆகவே யுத்தம் நடந்தாலும் அணுகுண்டுகள் வீசினாலும் நம்முடைய ராஜ்யம் நிச்சயம் உருவாகியே தீரும். அதுவரை விநாசம் ஏற்படாது. உலகில் அமைதி வேண்டும் என கூறுகிறார்கள். உலக யுத்தம் ஏற்பட்டால் உலகமே முடிந்துவிடும். இது விஸ்வவித்யாலயம். முழு உலகிற்கும் நீங்கள் ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். இந்த தந்தை மட்டுமே வந்து முழு உலகத்தையும் மாற்றுகிறார். மனிதர்கள் கல்பத்தின் ஆயுட்காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறிவிட்டனர். முழு கால அளவு 5000 ஆண்டுகள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கம் இருந்ததாக கூறுகின்றனர். இஸ்லாம் புத்த தர்மத்தை பற்றிய கணக்குகளையும் கூறுகிறார்கள். இதற்கு முன்பாக வேறு யாருடைய பெயரும் இருக்கவில்லை. நீங்கள் தெளிவான வார்த்தைகளால் புரிய வைக்க முடியும். எனவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும். நீங்கள் யாரிடத்திலும் சண்டையிட வேண்டிய அவசியமில்லை. அனாதைகள்தான் சண்டை போடுவார்கள். இங்கு நீங்கள் முயற்சி செய்து 21 பிறவிகளுக்கான பிராப்தியை அடைகிறீர்கள். சண்டையிடுவது, மோதல் செய்வது, இதனால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது. தண்டனை அடைய வேண்டியிருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் எது வேண்டுமானாலும் தந்தையிடம் வாருங்கள். நீங்களாக எந்த ஒரு சட்டத்தையும் கையில் எடுக்கக்கூடாது என அரசாங்கம் கூறுகிறது அல்லவா? சிலர் பாபாவிடம் எனக்கு வெளிநாட்டு பூட்ஸ் வேண்டுமென கேட்கின்றனர். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கின்றீர்கள் என பாபா கூறுவார். புதிய உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பாபா எல்லா விஷயத்தையும் சரியாக தான் புரிய வைப்பார் அல்லவா? இங்கு நீங்கள் ஏன் ஆசைப்பட வேண்டும்? மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேக அபிமானம் வந்துவிடும். நீங்கள் தனது மனவழியில் நடக்கக்கூடாது. உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவரை
அழைப்பது, மருந்து கொடுத்து குணப்படுத்துவது, கவனிப்பது, இவை அனைத்தை பற்றியும் பாபா சொல்வதை பொறுத்துதான் செய்ய வேண்டும். ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாபா இருக்கிறார் அல்லவா? ஸ்ரீமத் என்றால் ஸ்ரீமத் தான். நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது. பாபா அனைத்தையும் அறிந்திருக்கிறார் அல்லவா? தந்தையின் வழிப்படி நடப்பதில்தான் நன்மை இருக்கிறது. தனக்காகவும் நன்மை செய்ய வேண்டும். பிறரை தகுதி வாய்ந்தவராக ஆக்கவில்லை என்றால் நீங்கள் தகுதியாக இல்லை என பொருள். இங்கு தகுதி உடையவராக இல்லை என்றால் அங்கும் மதிப்பு ஏற்படாது. நன்கு சேவை செய்பவர்களுக்கு சேவையில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது. சேவைக்காக சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். சேவை செய்யவில்லை என்றால் அவர்களை கருணை உள்ளம் உடையவர்கள், நன்மை செய்யக்கூடியவர்கள் என்று கூற முடியாது. தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் இழிவான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே தாழ்ந்த பதவியை அடைவார்கள். நான் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டுதானே இருக்கிறேன், நான் தான் பிகேவாக இருக்கின்றேனே என கூறிக்கொண்டு இருக்க முடியாது. சிவபாபா பிரம்மா மூலமாக ஞானம் கொடுக்க முடியும். சிவபாபாவை மட்டும் நினைவு செய்கிறேன் என்றால் எப்படி முரளியை கேட்க முடியும்? பிறகு என்ன விளைவு ஆகும்? படிக்கவில்லை என்றால் என்ன பதவி கிடைக்கும்? அனைவருடைய அதிர்ஷ்டமும் உயர்ந்ததாக ஆவது இல்லை. அங்கும் வரிசைப்படிதான் பதவி அடைவார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அனைவரும் தூய்மையாக ஆக வேண்டும். ஆத்மா தூய்மையாகாமல் சாந்தி தாமம் செல்ல முடியாது. நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூறிக்கொண்டே செல்லுங்கள். சிலர் இப்பொழுது கேட்காவிட்டாலும் எதிர்காலத்தில் அவசியம் கேட்பார்கள் என தந்தை புரிய வைக்கிறார். இப்பொழுது எவ்வளவு தடைகள், புயல் வேகமாக வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் புதிய தர்மம் உருவாகிறது. நீங்கள் மறைமுகமாக ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். பாபா நன்கு சேவை செய்யும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். நீங்கள் தனக்குத்தான் ராஜ்ய திலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பிடிவாதம் செய்யக்கூடாது. வீணாக தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நன்கு சேவை செய்யக்கூடிய, நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள். மாணவர்களை பார்த்து ஆசிரியர் நன்றாக படித்து தயாராகுங்கள் என கூறுவார் அல்லவா? உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக சொர்க்கத்தின் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது. ராஜ்யத்தில் வருவதுதான் மிக பெரிய ஸ்காலர்ஷிப் அடைவதாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: சங்கமயுகத்தில் மிக எளிமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வனவாசத்திற்கான நேரம். இங்கு எந்தவிதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஒரு பொழுதும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. சண்டை மோதலில் ஈடுபடக்கூடாது. விநாசத்திற்கு முன்பாக புதிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். அதாவது தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்து பாவங்களை அழியுங்கள், நீங்கள் தூய்மையாக ஆகுங்கள். வரதானம்: திருப்தியின் விசேஷ தன்மை மூலமாக சேவையில் வெற்றி மூர்த்தியாகிவிடும். திருப்தியின் மணி ஆகுக. விளக்கம்: சேவையின் விசேஷ குணம் திருப்தி. பெயரோ சேவை, ஆனால் சுயம் தானும் அமைதியில் வந்து. பெயரோ சேவை, ஆனால் தானும் அமைதி இழந்து மற்றவர்களது அமைதியை இழக்க செய்வது. இதைவிட சேவை செய்யாமல் இருப்பது நல்லது. எங்கு சுயம் தனக்கும் தொடர்பில் வருபவர்களுக்கும் திருப்தி இல்லையோ அந்த சேவை சுயத்திற்கும் பலனின் பிராப்தி செய்விப்பது இல்லை, மற்றவர்களுக்கும் செய்விப்பது இல்லை. எனவே முதலில் ஏகாந்தவாசியாகி சுயமாற்றத்தின் மூலமாக திருப்தி மணியின் வரதானத்தை அடைந்து
பிறகு சேவையில் வந்தீர்கள் என்றால் அப்பொழுது வெற்றி மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன்: தடைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் உயர தாண்டி குதித்து செல்லுங்கள். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். ஜுவாலை சொரூப நினைவு இருக்க வேண்டுமென்றால் மனம் மற்றும் புத்தி இரண்டிற்கும் ஒன்று சக்தி வாய்ந்த பிரேக் தேவை. மேலும் வளைவதற்கான சக்தி கூட தேவை. இதன் மூலம் புத்தியின் சக்தி அல்லது எந்த ஒரு எனர்ஜி அது வீணாகி விடாமல் சேமிப்பு ஆகிக் கொண்டே இருக்கும். எவ்வளவு சேமிப்பு ஆகுமோ அந்த அளவிற்கு பகுத்தறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அதிகரிக்கும். இதற்காக இப்பொழுது எண்ணங்களின் மூட்டை முடிச்சுகளை கட்டிவிட்டு கொண்டே செல்லுங்கள். அதாவது ஒருமுகப்படுத்தும் சக்தியை தாரணை செய்யுங்கள்.